ஹலோ, வணக்கம், நமஸ்காரம், குட் மார்னிங். ஓகே, நெக்ஸ்ட் வில் சி நம்ம டிஜிட்டல் ஸ்பெசிபிக் டெர்மினாலஜி. ஏன்னா இந்த டெர்மினாலஜி ஒருத்தர் ஏதாவது சொன்னோம்னா அது அவர் கரெக்டா என்ன சொல்றாருன்னு நமக்கு புரிஞ்சாகணும். அதுக்கு ரெண்டு பேரும் ஒரே டெர்மினாலஜி யூஸ் பண்ணா தான் தட் இஸ் பாசிபிள். நான் ஏதாவது சொல்லிக் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஆன்லைன் போய் ஏதாவது டேட்டா ஷீட் பார்க்கறதா இருந்தாலும் சரி, அதே டெர்மினாலஜி வச்சு சர்ச் பண்ணா தான், அது அதே டெர்மினாலஜி மென்ஷன் பண்ணா தான் அது ஒர்க் அவுட் ஆகும். நம்ம சிஸ்டத்துல ஒரு நம்பருக்கு டிஜிட் அப்படின்னு பேரு. இது எல்லாருக்குமே தெரியும். எத்தனை டிஜிட்? 2 டிஜிட், 100 வரைக்கும் போகும். 100 0 to 99 வரைக்கும். 2 டிஜிட்னா 100, 3 டிஜிட்னா 1000, 4 டிஜிட்னா 10,000 அப்படின்ட்டு. இதுவே பைனரியில பார்த்தோம்னா இட்ஸ் கால்டு பைனரி டிஜிட். பைனரி டிஜிட்ங்கிறது அதுக்கு பேரு, பட் பிட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இட்ஸ் அ பிட். ஒரு 0 அல்லது 1ங்கிறது இட் இஸ் 1 பிட், ஒரு பிட், அவ்வளவுதான். ஆனா பிட்டுங்கிறது ரொம்ப சின்ன யூனிட்ங்கிறதுனால அதை மட்டும் தனியா பிட் மட்டும் வச்சு ஒர்க் பண்ண போறது இல்லை. ஏன்னா நாம எம்பெடெட் சிஸ்டத்துல ஜஸ்ட் சிங்கிள் பிட் ஆபரேஷன்ஸ் மட்டும் பண்றது. இப்ப ஒரு லைட் ஆன் அல்லது ஆஃப் பண்றதா இருந்ததுன்னா அது ஒரு பிட். ஒரு ஃபேனை ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதா இருந்ததுன்னா அது ஒரு பிட்ல முடியாது. அதுக்கு 5-6 பிட்ஸ் சேர்ந்து ஒரு நம்பரா வரணும். அந்த மாதிரி பிட்ஸ் எல்லாம் குரூப் பண்ணி தான் வைப்போம் எப்பவுமே. The most common grouping of a bit is 8 bits, which we call as 1 byte. ஒரு பிட்டுங்கிறது ஒரு பைனரி நம்பர். 8 பைனரி நம்பர்ஸ், 8 பிட்ஸ் இட் இஸ் கால்ட் a byte. நடுவுல 4 பிட்ஸுக்கும் வச்சிருந்தது. அது நிபிள்னு சொல்லுவாங்க, NIBBLE. அதை இப்ப ஜாஸ்தி யாரும் நம்ம யூஸ் பண்றது இல்லை. இது ஏன் 1 பதிலா 1 2 ஏன் 10 போடல, ஏன் 10 பிட்ஸ் போடல? 10 பிட்ஸ்ல நமக்கு 10 பிட்ஸ்ல ஹோல்ட் பண்ற நம்பர் இட்ஸ் கோயிங் டு பி டிஃபரண்ட். இப்ப நம்ம இங்க கீழே பாக்குறோம். நம்ம டெசிமல்ல 10 0 போட்டோம்னா, டெசிமல்ல 10 0 போட்டோம்னா என்னது? மில்லியன், 1000, மில்லியன், பில்லியன், 10 பில்லியன் வர்றது. அது ரவுண்டா சிங்கிள் நம்பர்ல வர்றது. பைனரியில 10 zeros போட்டோம்னா that will not be finishing with a 0. அதாவது டெசிமல் 0ல finish ஆகாது. ஏன்னா it is being multiplied into every digit added. ஒவ்வொரு டிஜிட் நாம ஆட் பண்றதும் ரெண்டு மடங்கு அதிகமாகிறது. இப்ப நாம டெசிமல்ல ஒவ்வொரு டிஜிட் ஆட் பண்றப்போ 10 மடங்கு அதிகமாகிறது. பைனரியில ஒவ்வொரு டிஜிட் ஆட் பண்றப்போ, ஒவ்வொரு பிட் ஆட் பண்றப்போ 2 மடங்கு அதிகமாகுது. சோ நம்ம ஒவ்வொரு பிட்டும் ஆட் பண்றப்ப எட்டு சொன்ன மாதிரி ஒரு டிஜிட் 1 2 4 8 16 32 64 128 256. 256ங்கிறது ஆக்சுவலா ஒரு பைட்டினோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டிங்கிறது 256 வரைக்கும் நம்பர் அது சேவ் பண்ண முடியும். 0 to 255 வரைக்கும். 255 all of them are 1. 0 all of them are zeros. அந்த காலத்துல 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர் சொல்லலாம். நான் படிக்க ஆரம்பிச்சதே 8 பிட் மைக்ரோ கண்ட்ரோலர்ல தான். பட் இன்னைக்கு கம்ப்யூட்டர் கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே 8 பிட் கிடையாது. இது எல்லாமே 16 பிட், 32 பிட், 64 பிட் இப்ப ரொம்ப காமனா இருக்கு. கொஞ்சம் ஹை எண்ட் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே 128 கூட வரும், அல்லது மல்டி ப்ராசஸிங் அதெல்லாம் வேற. பட் 64 பிட்டுங்கிறது ரொம்ப காமனா இருக்கிறது. இப்ப நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாமே 64 பிட்ல தான் ஒர்க் ஆகும். சோ நம்ம இப்ப இந்த நம்ம கொடுத்துருக்க எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா 1000 அப்படிங்கறத நான் பைனரியில கொடுத்தேன்னா அது எல்லாமே ஒன்ஸ் அல்லது எல்லாமே ஜீரோஸ் வர்றதில்லை. நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரு நடுவில் ஒரு 0, அப்புறம் 3 zeros. அதாவது இந்த சேம் நம்பர் ஆஃப் பிட்ஸ் இட் கேன் ஹோல்ட் மோர் தேன் 1000. அதனால ஆக்சுவலி இட் கேன் ஹோல்ட் அன்டில் 1024.
ஸோ நாம வந்து டிஜிட்டல்ல வந்து இந்த கிலோ மெகா எல்லாத்தையும் மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000 அப்படின்னு வச்சுக்காம மல்டிபிள்ஸ் ஆஃப் 1024 bytes equals 1 kilobyte. 1024 kilobytes equals 1 megabyte. 1024 megabytes is 1 gigabyte. 1024 gigabytes is 1 terabyte. நாம வந்து போன் வாங்குறப்பெல்லாம் இதெல்லாம் அதோட கெப்பாசிட்டிஸ் எல்லாம் போடுவாங்க. 2 GB RAM and 64 GB ஃபிளாஷ் மெமரி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிபிங்கிறது எல்லாமே கிகாபைட் தான். சில இடத்துக்கு 1 TB கூட வரும். டிபிங்கிறது வந்து ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி எல்லாம் வரும். அந்த காலத்துல வந்து மெகாபைட்ஸ்ங்கிறதுக்கே வரமாட்டோம், நாங்க கிலோபைட்ஸ்லயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப கம்மி, ஏன்னா அந்த மெமரிஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இப்ப பார்த்தோம்னா பைட்ஸ்ங்கிறது வந்து வி யூசுவலி மெஷர் இட் ஃபார் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ். எத்தனை ஸ்பேஸ், எத்தனை கிலோபைட் இருக்கு உனக்கு, உன்னோட டேட்டா வந்து எத்தனை கிலோபைட்ல வச்சுக்கிறதுக்கும் கிட்ட எத்தனை கிலோபைட் இருக்கு கையில, உன்னோட மெமரி ஸ்டிக்ல எத்தனை கிலோபைட் இருக்கு, அல்லது உன்னோட எம்பெடட் டிவைஸ்ல எத்தனை கிலோபைட் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும், அந்த மாதிரி எல்லாம். அது தவிர இன்னொன்று வந்து அட்ரஸ் அப்படிங்கிறது. ஏன்னா லைக் அட்ரஸ்ங்கிறது வந்து அட்ரஸ்ங்கிறது ஆக்சுவலி பைட்ஸ்னு சொல்ல மாட்டோம். தட் இஸ் அகைன் ஜஸ்ட் அ நம்பர். இத்தனை இத்தனை பைட்ஸ்ங்கிறது அது வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ நம்பர். பட் அதுக்கு வந்து நாம இந்த கிலோ மெகா ப்ரிஃபிக்ஸஸ் எல்லாம் அப்ளை பண்ணுவோம். ஆனா there are instances where we use bits. இப்ப வந்து சீரியல் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அது என்னது அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப வந்து நான் வந்து இந்த நம்பர் எல்லாத்தையும் வந்து நான் 10,000 அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா 1000 அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் வந்து 1000 அப்படின்னு சொல்றேன். அதாவது ஒன்னொன்னா சேர்த்து ஒன்னொன்னா சொல்லி இது பண்றதுக்கு வந்து அதுக்கு பேரு சீரியல் டேட்டா. நிறைய நம்பர்ஸை சேர்த்து ஆட் பண்ண முடியாது, பேரலா இது ப்ராசஸ் பண்ண முடியாட்டி சீரியல் டேட்டா. நாம அந்த நம்பரை வேல்யூவேட் பண்றதுக்கு வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு எல்லாமே வந்து பேரலா எல்லாத்தையும் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒவ்வொரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதா இருந்ததுன்னா ஒன்னொன்னா 1 2 இந்த இது அடுத்தது 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 ஒன்னொன்னா அனுப்புறோம் பாருங்க, அதுக்கு பேர் வந்து சீரியல் 1 by 1 அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி சீரியல் டேட்டா அப்படிங்கிறது வந்து இன்வால்வ் ஆகிற இடத்துல வந்து நாம பிட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இப்ப வந்து நம்ம வந்து இத்தனை கெப்பாசிட்டி, இத்தனை மெகாபைட் மெமரி அப்படின்னு சொல்றோம். இத்தனை ஸ்பீட் அப்படின்னு சொன்னோம்னா 1 கிலோபிட்ஸ் per second. ஒரு செகண்டுக்கு 1 கிலோபிட் போகும் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பொசிஷன்ல வந்து பிட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்ப 1 KB அப்படிங்கிறது 1 கிலோபைட், 1 KB அப்படிங்கிறது 1 கிலோபிட். கேபிட்டல் பி போட்டோம்னா பைட், ஸ்மால் பி போட்டா பிட். இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய பேர் இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. ஏன்னா கிலோ இது பிட் அப்படிங்கறது வந்து 8 பிட் சேர்ந்தாதான் ஒரு பைட் வரும். கெப்பாசிட்டி தப்பா கால்குலேட் பண்ணிடக்கூடாது. நாம எழுதுறதும் கரெக்டா எழுதணும், அதை பார்த்து இன்டர்பிரட் பண்ணது கரெக்டா இன்டர்பிரட் பண்ணணும். கேபிட்டல் பி அப்படின்னு போட்டோம்னா பைட், ஸ்மால் பி போட்டா பிட். ஸோ 1 கிலோபைட், 1 மெகாபைட், 1 கிகாபைட், அது 1024 கிலோபைட்ஸ் அப்படிமோ 1 மெகாபைட் பில்லா, அல்லது நடுவில் பாதியில 768 கிலோபைட்ஸ் அப்படின்னு வர்றது எனக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இந்த டெர்மினாலஜிஸ் வந்து நாம எக்ஸாக்டா என்னது ரெஃபர் பண்றதுன்னு வில் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். We'll have to understand what a bit is, what a byte is, and what the kilo, mega, giga, etc. The multipliers and the pre-multipliers, prefixes, அதெல்லாமே என்னென்னது நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். And we'll also have to remember that in digital, kilo means 1024, not 1000. Mega also into 1024 அப்படிங்கிறது. Okay, if you don't understand all this, fine. நம்ம அதை யூஸ் பண்ண திருப்பி ஞாபகம் வரும்.
உனக்கு லேர்ன் பண்ணி வச்சேன்னா புரிஞ்ச மாதிரி தான் இருக்கும் எப்பவுமே. ஆனா அப்புறம் மறந்து போயிடும். ஆனா அதை ஆக்சுவலா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்ப டக்குனு ஞாபகம் வரும். அதுக்காக தான் நாம இந்த பேசிக்ஸ் எல்லாமே பார்க்கறது. இப்ப வந்து அட்ரஸ் அப்படின்னு ஒண்ணு பார்க்கலாம். இந்த அட்ரஸ்ங்கிறத லேர்ன் பண்ணிக்கிட்டோம்னா நம்மளோட இந்த டெர்மினாலஜி, இந்த இந்த பவுட், இந்த செஷன் ஆஃப் டெர்மினாலஜிஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நாம வந்து அதுக்கப்புறம் வி கேன் சே லைக், ஹே நாங்க வந்து புதுசா தெரிஞ்சவங்க இல்லை, நீ என்ன சொன்னாலும் எனக்கு வந்து எல்லாம் புரியும் அப்படின்னு ஓரளவுக்கு சொல்ற அளவுக்கு நாம வந்து இது பண்ண முடியும். அட்ரஸ் அப்படின்னா நாமளா அட்ரஸ்னா நமக்கு தெரியும், நம்ம வீட்டு அட்ரஸ், நாம இருக்கிற இடத்தோட ஒரு ரெஃபரன்ஸ், நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ். ராஜேஷ் அப்படிங்கிறது வந்து டேட்டா, என்னோட வீட்டு பேரு அல்லது வீட்டு நம்பர், அது வந்து என்னோட அட்ரஸ். இப்ப வந்து லெட்ஸ் ஆட் டூ நம்பர்ஸ். 5 + 4 = 9. 5ங்கிறது ஒரு டேட்டா, 4ங்கிறது ஒரு டேட்டா, 9ங்கிறது அதுவும் ஒரு டேட்டா, பட் தட் இஸ் அ கால்குலேட்டட் டேட்டா, அது ஸ்டார்ட் இன்புட் டேட்டா. இந்த 4 = ஆபரேஷன்ஸ், அதெல்லாம் வந்து ப்ரோக்ராமிங்ல வரட்டும். பட் இது நமக்கு சாதாரணமா அடிஷன் பண்ணி பார்க்கறதுக்கு தெரியும். 5 + 4 = 9. அதே மாதிரி 2 + 6 = 8. எந்த நம்பர் வேணாலும் நம்ம மாத்தி போட்டுக்கலாம், இதே மாதிரி தான் இருக்கும். சம்திங் + சம்திங் = சம்திங். இதுதான் வந்து நம்ம ரெகுலரா இது பண்றதுக்கான, அடிஷன் பண்றதுக்கான ஒரு டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டுக்குள்ள நம்ம என்ன வேணாலும் ஃபில் பண்ணிடணும்னா தட் இஸ் ஸ்டில் an addition. இப்ப நம்ம பார்த்தோம்னா இதை நம்ம காமனா சொல்றதுக்கு வந்து add whatever data is in the first box with whatever data is in the second box and put the sum into the third box அப்படிங்கிறது தான் வந்து மேல இருக்க அந்த 3 பாக்ஸ்னோட எக்ஸ்பிளனேஷன். இதை பார்த்தோம்னா இப்படி போடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு போடுற மாதிரி அதுல வந்து 1 அப்படிங்கிறது வந்து அந்த பாக்ஸ்னோட அட்ரஸ். அது வந்து அந்த பாக்ஸுக்கு உள்ள என்ன இருக்குங்கிறத ரெப்ரசென்ட் பண்றது இல்லை, அந்த பாக்ஸ் எந்த இடத்துல இருக்குங்கிறத தான் ரெப்ரசென்ட் பண்றது. தட் இஸ் த அட்ரஸ் ஆஃப் தட் பாக்ஸ். அது தட் இஸ் த அட்ரஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் நம்பர், தட் இஸ் அட்ரஸ் ஆஃப் 1 நம்பர். 2ங்கிறது வந்து அட்ரஸ் ஆஃப் செகண்ட் நம்பர். 3ங்கிறது வந்து அட்ரஸ் ஆஃப் தேர்ட் நம்பர். ஒன்னாவது அட்ரஸ் இருக்குது, 2வது அட்ரஸ் இருக்கிறதையும் ஆட் பண்ணி 3வதுல போடு அப்படின்னு சொல்லணும். இல்லாட்டி 2 இருக்கிறதையும் 3 இருக்கிறதையும் ஆட் பண்ணி 1ல போடுன்னு கூட சொல்லலாம். அப்படி இருந்ததுன்னா அது ஃபார்முலா வேற ஆகும். பட் தீஸ் ஆர் ஆக்சுவலி வாட் இஸ் கால்ட் அட்ரஸஸ். அட்ரஸஸ்ங்கிறது வந்து அந்த பர்டிகுலர் மெமரியினோட ஒரு ரெஃபரன்ஸ். இப்ப வந்து நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி 3 பாக்ஸ் இல்ல, இது வந்து இதுல ஸ்கிரீன்ல நான் 14 தான் போட்டிருக்கேன். But there will be megabytes of data, thousands millions of boxes இந்த மாதிரி இருக்கும் நம்ம ஒவ்வொரு சிப்புக்குள்ளேயும். இங்க வந்து 14 தான் போட்டிருக்கோம். அப்படி பார்த்தோம்னா வந்து 1, 2, 3 எல்லாமே வந்து those boxes addresses. நார்மலி அட்ரஸ்ங்கிறது வந்து அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் நம்பர் தான். until recently அல்லது for most cases அட்ரஸ்ங்கிறது வந்து ஜஸ்ட் இன்க்ரீசிங் நம்பர்ஸ். அதுக்கு அடுத்த பாக்ஸ்ங்கிறது ஜஸ்ட் அடுத்த அட்ரஸ். பட் தேர் ஆர் எக்ஸெப்ஷன்ஸ் டு தட். CAM அல்லது கண்டென்ட் அட்ரஸபிள் மெமரின்னு சொல்லுவாங்க. பட் நாம் அதை பத்தி இப்ப பார்க்க வேண்டாம், உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். ஸோ தீஸ் அட்ரஸஸ் ஈச் பாக்ஸ் ஹேஸ் 1 அட்ரஸ். இப்ப நமக்கு நிறைய பாக்ஸ் 1000 மெகாபைட் பாக்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா நம்ம அட்ரஸே வந்து பெரிய நம்பரா இருக்கும். என்னோட அட்ரஸே வந்து 8 டிஜிட் 16 டிஜிட்னு சொல்றேன் நான், ஜஸ்ட் இதுக்காக. அந்த அவ்வளவு பெரிய நம்பரா இருக்கும். ஸோ அட்ரஸ் இஸ் ஆல்சோ a number of which points to some specific memory location or some specific location. மெமரி தவிர கூட வேற சில இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் இப்ப நாம பார்த்தோம்னா each of this memory location contains some data in them. அட்ரஸும் டேட்டாவும் கம்ப்ளீட்டா வேற வேறையா இருக்கும். இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒன்று எடுத்துக்கலாம் நாம. ஏன்னா since we are looking at only binaries, நம்ம மெமரிஸ் எல்லாமே பைனரி மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும்.
இல்ல 0101 0010 அப்படிங்கிற ஒரு டேட்டா உள்ளுக்குள் இருக்கு. அதை வந்து நான் அப்படி சொல்றதுக்கு பதிலா I can easily say that it is hexadecimal 52, hexadecimal 52, 0x52. நாலு பிட்டா பிரிச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இது வந்து 0101 வந்து 5, 0010 2, ஸோ இது வந்து 0x52 அப்படின்னு நம்ம போட்டுடலாம் ஈஸியா. மூணாவது வந்து 0 எப்படி இருந்தாலும் 0 தான். நாலாவது வந்து 0x16 அந்த மாதிரிலாம். that conversion we can keep it at a different point of time, but each of this box will be having some data like this. I mean, I'm just giving some sort of example how to access data using their addresses. ஒரு அட்ரஸ் கொடுத்து அந்த அட்ரஸ்ல இருக்கிற டேட்டாவை எடுத்துக்குது அப்படின்னு பார்க்கிறது. That is what address and data means. They are referenced using their addresses and their value is data. இப்ப டெம்ப்ளேட், இப்ப நம்ம பேஜ்ல பார்த்த டெம்ப்ளேட் எப்படி வரும்? add data in address 1 with the data in address 2 and save it in address 3. அதேதான் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் சொல்றதுக்கு பதிலா in address 1 அப்படின்னு சொல்றோம். as simple as that. இப்போ உங்களுக்கு வந்து அட்ரஸ் அல்லது டேட்டா அப்படின்னா என்னதுன்னு புரிஞ்சிருக்கும். வேற சில வேர்ட்ஸ் வந்து இப்ப இந்த டேட்டால வந்து நம்ம சொல்றது வந்து உள்ளுக்குள்ள 8 பிட் இருக்கு, அதை வந்து நம்ம டேட்டா பிட் அப்படின்னு சொல்றோம். 8 பிட்ஸ் இருக்கு இந்த டேட்டால, அதாவது ஒரு பைட் ஒரு மெமரி லொகேஷன்ல இருந்து ஒரு பைட் ஸ்டோர் ஆகுது. இப்ப அட்வான்ஸ் எல்லாமே வந்து ஒரு மெமரி லொகேஷன்ல வந்து யூஸ்வலா 4 பைட்ஸ் அல்லது 8 பைட்ஸ் கூட ஸ்டோர் பண்ண முடியும் ஒரே அட்ரஸ்ல. that will increase the capacity, increase the power of the processor. பட் எல்லாத்துக்கும் சிம்பிளா ஸ்டார்டிங் நம்ம எம்பெடட் சிஸ்டம்ல வந்து 8 பிட் தான் வந்து நம்ம யூஸ்வலா யூஸ் பண்ணுவோம், which can address until 0 to 255. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இந்த டேபிள்ல அல்லது இந்த மெமரி லொகேஷன்ஸ்ல 8 அப்படிங்கிறது டேட்டா பிட். 8 பிட்ஸ் அதுல போகலாம் ஒரு அட்ரஸ்ல. அட்ரஸ் பிட்ங்கிறது வந்து மொத்தம் எத்தனை பாக்ஸை நாம ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பொறுத்தது. அட்ரஸும் ஒரு நம்பர் தான், ஒரு குறிப்பிட்ட அளவு நம்பருக்கு மேல போயிருதுன்னா அதுவும் அப்புறம் எவ்வளோ ஒரு 0. let us say I have a 8 bit address also. என்னோட அட்ரஸ் வித் 8 பிட்டா இருந்ததுன்னா நான் வந்து எத்தனை பாக்ஸஸ் மொத்தமா ஆக்சஸ் பண்ண முடியும்? 256 பாக்ஸஸ் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், ஜாஸ்தி மெமரி இருக்காது. இதுவே 8 பிட் பதிலா நான் 16 பிட் அட்ரஸ் வித் வச்சிருந்தேன்னா I can access until 65535 65,535 memory locations, 64K. So address width அதிகமாக என்னோட அட்ரஸிங் கெப்பாசிட்டி அதிகமாகும். அட்ரஸ் வித்தும் டேட்டா வித்தும் ஒன்னேதான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டேட்டா வித்து வந்து இதே 8ஆவே இருக்கட்டும். இதே அதிகம் மெமரி ஆட் பண்ணனா அட்ரஸ் வித்து அதிகம் பண்ணணும். டேட்டாவோட கெப்பாசிட்டி அதிகம் பண்ணோம்னா டேட்டா வித் அதிகம் பண்ணோம்னா 8 பதிலா 16 போட்டுக்கலாம். 8லயே மோஸ்ட்லி 8லயே தான் யூஸ் பண்றோம் இப்ப. சோ இந்த அட்ரஸ் அண்ட் டேட்டா, அட்ரஸ் வித் அண்ட் டேட்டா பிட், அதுதான் வந்து we'll have to understand what it is. அதாவது நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியணும். இப்ப மோஸ்ட் ஆஃப் தி சிஸ்டம் வந்து 32 பிட் அட்ரஸ் பிட். ஸோ அதுல வந்து 0 இருந்து 4 GB வரைக்கும் 4096 meg வரைக்கும் வந்து ஓகே 4 GB வரைக்கும் இட் கேன் அட்ரஸ். இதுக்கு முன்னாடி பழைய என்னோட 8088 கம்ப்யூட்டர்ல எல்லாமே வந்து 1 MB வரைக்கும் தான் அட்ரஸ் பண்ண முடியும். அப்பெல்லாம் விண்டோஸ் ரன் ஆகாது, அதோட பழைய சின்ன ஒரு DOS ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல ரன் ஆகும். ஓகே, டோன்ட் கன்ஃபியூஸ் யுவர் செல்ஃப். அட்ரஸ்னா என்னது, டேட்டானா என்னது, அட்ரஸ் வித் என்னது, டேட்டா வித் என்னது, இதெல்லாம் தெரிஞ்சாலே வந்து we have just completed all the terminologies required to use number systems in embedded systems, in digital electronics and digital programming. டிஜிட்டல்ங்கிறது வந்து சாஃப்ட்வேர் மாதிரி இல்லாம எலக்ட்ரானிக்ஸும் ப்ரோக்ராமிங்கும் சேர்ந்து வர்றதுக்கு பேர் தான் டிஜிட்டல்ங்கிறது. அதனாலதான் இது என்னோட வேல்யூ ஜாஸ்தி. ஜஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் யார் வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். ஆக்சுவலி எலக்ட்ரானிக்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். எலக்ட்ரானிக்ஸ் வந்து யூ ஹாவ் டு ரியலி ஸ்டடி
டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து வில் ஹாவ் டு ஸ்டடி மச் ஹையர், அதுல சிப் டிசைன்ங்கிறது வந்து வில் ஹாவ் டு ஸ்டடி ஈவன் மச் ஹையர். அது ரெண்டுமே சேர்ந்து வர்றதுதான் வந்து நமக்கு எம்பெடட் சிஸ்டம்ஸ்ங்கிறது. எம்பெடட் சிஸ்டம்ஸ்னோட ஹார்ட்வேர் பகுதி இருக்கு, சாஃப்ட்வேர் பகுதி இருக்கு. தீஸ் டெர்மினாலஜிஸ் இதெல்லாமே வந்து தீஸ் ஆர் காமன் ஃபார் ஆல் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இந்த நம்பர் சிஸ்டம்ஸ் நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே வந்து த வெரி பேசிக் ஆஃப் அவர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் அல்லது திங்கிங் இன் டிஜிட்டல். பழகிட்டேன்னா வந்து அந்த மாதிரி நம்ம தாட்ஸே அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். இந்த ஃபர்ஸ்ட் லொகேஷன்ல பார்த்தோம்னா நமக்கு 01010010 அப்படின்னு இருக்கு. அதுல செட் 1 பிட் அப்படின்னா மற்ற பிட்ஸ் எல்லாம் ஒன்னே இருக்கும், ஒரு பிட் மட்டும் சேஞ்ச் ஆகும். இதெல்லாமே வந்து நாம லாஜிக்கல் ஆபரேஷன்ஸ் அண்ட் பைனரி ஸ்பெசிபிக் ஆபரேஷன்ஸ்ல வந்து தட் இஸ் வாட் we can look at next. இப்போ வந்து நாம் பார்த்து முடிச்சது எல்லாமே வந்து ஜெனரல் நம்பர் சிஸ்டம்ஸ். ஆமாம், இதோட முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம வந்து வில் ஸ்டார்ட் திங்கிங் மோர் அண்ட் மோர் அபவுட் டிஜிட்டல் ஒன்லி, விச் மோஸ்ட்லி மீன்ஸ் பைனரி அண்ட் ஹெக்ஸாடெசிமல் ஃபார் ப்ரோக்ராமிங் அண்ட் டெசிமல் ஃபார் அவர் ஓன் திங்கிங். இதுவரைக்கும் நாம எடுத்த இந்த செஷன்ஸ்ல வந்து ஏதாவது புரியாதது இருந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் லீவ் அ கமெண்ட் ஆன் திஸ் வீடியோ. அல்லது நான் சொல்லிக் கொடுக்கறது வந்து புரியலைனாலோ ரொம்ப ஃபாஸ்டா இருந்தாலோ அதுவா இருந்தாலும் ஜஸ்ட் லெட் மீ நோ. அண்ட் இன்னொன்னு, இந்த மாதிரி எனக்கு நடுவில் கொஞ்சம் கேப் வந்ததுன்னா, அதாவது எக்ஸாக்டா ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு தடவை நான் போஸ்ட் பண்ண முடியாம ஒரு வாரம் போஸ்ட் பண்ண முடியாம விட்டேன்னா, இட் இஸ் பெட்டர் இஃப் யூ சப்ஸ்கிரைப் இன் டு த யூடியூப் சேனல். ஸோ நான் ஏதாவது புது வீடியோ ஆட் பண்ணேன்னா உடனே உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஜஸ்ட் மேக் ஷூர் தட் நீங்க இது வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையும் நல்லா தரவா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் முக்கியம், மனப்பாடம் பண்றது முக்கியம் இல்லை. நமஸ்காரம். அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.